சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் நவம்பர் 11 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம், தொழில் மாற்றம், புதிய வீட்டில் போகிறது, கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கான பிளானு, ஒரு சில பேர் நிலம் வாங்குறது, சில பேர் மிக முக்கியமாக வேலையில் ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது, அமோகமான நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்கள் நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்தில் பெரிய வெற்றி, மனசு மகிழ்ச்சி, ஏராளமான கொண்டாட்டம், நடக்காத கல்யாணம், நடக்காத செல்லிங், அதாவது வீடு விற்கிறது, நிலம் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியக்கூடிய அற்புதமான நாள். தானாக சில விஷயங்கள் வரும்போது வேணான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த நாள் இருக்கப்படுது. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காசு பணம் வரும், பொருளாதாரத்தை திடீர் முன்னேற்றம், சுப செலவுகள், ஃபேமிலிக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயமே உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். இது முடியாதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பெரிய நம்பிக்கை, அசாத்தியமான திறமை எல்லாம் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தூர பிரதேச பிரயாணம், கோவிலுக்கு போகிறது, முன்னோர்கள் சொத்து பிரச்சனை சால்வ் ஆகிறது, கோர்ட்டில் பிரச்சனை சால்வ் ஆகிறது, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை முடியறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் புது வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமோகமாக இருக்குது. கலியுக காமதேவம், கல்பவருஷம், மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுக்கிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாள். இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும். திடீர்னு சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம், சில பேருக்கு புதிய வேலைக்கு போகலாம், இல்லை நைட் டைம் ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பழு இருக்கும். ஆனால் ஈஸியாக மேனேஜ் பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் தான் அதிகமாக இருக்குது. சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் பெட்டருங்கிற மாதிரி இருக்கும். நிறைய சந்தோஷமான விஷயங்களும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைமைகளும் இருந்தால் போகிறோம். எந்த விஷயத்தையும் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும், சில பேருக்கு அது ஒரு பெரிய சலுகை மாதிரி வரும். என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். அமோகமான கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கேட்டிங்கன்னா கூட ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக குருமார்கள் வழிபாடு, வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். அஷ்டமத்தில் போய் பொதுவாக தசமஸ்தானத்தில் போய் குரு சஞ்சாரம் செய்யும்போது அஷ்டமஸ்தானத்தோட பவர் கம்மியாயிடும். நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட அவமானம் இப்போ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் பெரிய ஏற்றம், பெரிய ஆனந்தம், அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். மனசில் சங்கடங்கள் இருந்து எல்லா விஷயங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஏற்றம், நல்ல முன்னேற்றம், தான தர்மங்கள்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. எதுலேயுமே ஈஸியாக ஜெயிக்க முடியும். பரோபகார புத்தி அதிகரிக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எளிமையான விஷயங்களை நம்ம பண்ணாவே போதும், ஜெயிச்சிடும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கனால அஜீரண கோளாறுகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இன்டைஜஷன்னால சில பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகும். பெரிய பாதிப்பு சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எப்படி போதோ கோ பை த ஃப்ளோ, அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும் இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் எல்லாமே சந்தோஷம். மனசுக்கு மட்டும் உடம்புக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் சந்தோஷம், நிம்மதி இருக்கும். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக பண்ணக்கூடிய திறமை பிறக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருப்பீங்க. எல்லாருடைய உதவி கிடைக்கும், சப்போர்ட்டு கிடைக்கும். மெயினாக பெண்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. எல்லா விஷயமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜெயேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சிவந்த நிறம். கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உணவில் கவனமாக இருக்கணும். வேலையின் பழு சத்து ஜாஸ்தியாக இருக்கும். தேவையில்லாமல் விபரீதமான சில எண்ணங்களும் எதிர்ப்பு தன்மையும் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்து பார்த்துங்க. மெயின் விஷயம் ஹெல்த்து தான். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், கரெக்ட் டைமுக்கு தூங்கணும், அதெல்லாம் பார்த்துங்க. தேவையில்லாமல் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக போகும். ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபோட ஹெல்த்து பார்த்துக்கணும். ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் ஹெல்த்து பார்த்துக்கூடிய ஒரு நாளாக நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் குரு சேர்ந்திருக்கிறது. வாழ்க்கை துணைக்கு யோகம், குழந்தைகளுக்கு யோகம், காதலுக்கு யோகம், ஃபேமிலியில் நிறைய சந்தோஷம் பார்ப்பீங்க. வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான விபரீதமான விஷயங்கள் எதையுமே டச்சு கூட பண்ண மாட்டீங்க. எது நேர்மையாக இருக்கோ அது மட்டும் பண்ணலான்னு போயிடுவீங்க. ஸோ பேசிக்கலாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளீனாக இருக்கும், சந்தோஷமாக. ஸ்லேட்டு க்ளீனாக இருந்தால் மனசு க்ளீனாக இருக்குங்கிற மாதிரி இன்றைய நாள் அவ்வளோ அளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.